வணக்கம். இன்னைக்கு டே 2 ஆஃப் 30 நாள் புக் சேலஞ்ச். ஸோ இன்னைக்கு நான் படித்த புக் வந்து டிசிப்ளின் இஸ் டெஸ்டினி. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் டிசிப்ளின்டாக இருக்கிறது தான் உண்மையான ஃப்ரீடம். ஒருத்தவங்க டிசிப்ளின் இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுக்கே ஒரு அடிமை தான். ஒருத்தவங்க டிசிப்ளின்டாக இருந்தாங்கன்னா அவங்க தான் உண்மையான ஃப்ரீடம் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் நிறையா பாசிட்டிவ் திங்கிங்கான விஷயங்கள் நிறையா வந்து நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் தாண்டி அதுக்கு ஒரு நல்ல ஆன்டிடோட் இந்த புக்கு. இது வந்து உங்களை நல்லா கிரவுண்ட் பண்ணும். ஏன் வந்து ஒரு லேசி பர்சன் ஓட லைஃப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒரு டிசிப்ளின் பர்சனை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஒரு சக்ஸஸ் வந்தால் அதை வந்து அதனால கேரி அவே ஆகி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போகாமல் எப்படி வந்து கிரவுண்டடாக இருக்கு, ஏன் வந்து நம்ம கிரவுண்டடாக இருக்கணுன்ற ரியாலிட்டியை வந்து சொல்லுது. அண்ட் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் வரும்போது அதனால அஃபெக்ட் ஆகாமல் அது ஈஸியாக எப்படி கடந்து போகிறதுன்றதையும் சொல்லுது. இது வந்து நிறையா அந்த பாசிட்டிவ் திங்கிங், அது ஆல் தோஸ் இமேஜினேஷன்லாம் இல்லாமல் உங்களை நல்லா கிரவுண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா இந்த புக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரோமன் ஸ்டியாக்கிக் பிரின்சிபிள்ஸை பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் இந்த புக் சொல்லுது. அதுக்கு ஒரு நல்ல பிகினர் புக் இது. நீங்கள் அதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகலைன்னா இது ஒரு நல்ல பிகினர் புக்கு. டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ரீடு, ட்ரை பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆன் டே 3 டுமாரோ.